நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 31/1/2025 தை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதிகை திதி பகல் 1:59 வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. சதய நட்சத்திரம் பின்னிரவு 4:14 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் தற்போது குறைந்து வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சனி, 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், 8ல் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு இடையூறுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 7ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும்.
அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 6ல் இருப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் புதன், 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். குரு தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். வேலையாட்கள் சக ஆட்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதன் காரணமாக கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் சனி, 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதாலும் 4ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன், 3ல் சுக்கிரன் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சந்திரன் 2ல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய நேரமாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 2ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால்
எதையும் திறம்பட செயல்படுத்தி ஒரு நல்ல பலனை அடைவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 12ஆம் வீட்டில் சந்திரன், சனி, 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பேச்சில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சூரியன் சிறப்பாக இருப்பதால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும் என்றாலும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்திருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.